மூளை என்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா? பைத்தியக்காரன் நாட்டை கொடுத்தா கூட செய்ய மாட்டான்டாத. 10 தலை பலே ராவணா, 10 தலை ஜண்டுமா விளம்பரத்துக்கு போடுறான் பலே ராவணா. நாயே 10 தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமாடா பரதேசி. நீ எனக்கிட்ட பேரம் பேசி 2-3 சீட்டு வாங்குற நிலைமையை நான் உருவாக்கல. தனிச்சு நிற்போம். சண்டை போடுவான் இந்தி இந்தி அப்படி என்களை ரத்த ஓட்டம். நீ தெரிஞ்சு தெரியாதா? நீ தெரிஞ்சு தெரிச்ச பொழைச்ச பொழப்ப தெரியாதா? நீ அவனை வச்சிருக்கலையா? இவளை வச்சிருக்கலையா? நீ ஓம்புருங்க அங்க போலையா? இங்க கர்மம் பிடிச்சிரு. ஐயா பேர் இந்த பக்கம் ஐயா கருணாநிதி, இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின். இவங்க கிட்ட இருந்து பால் கறந்தாங்களா இல்லை என்னது கதை? உனக்கு மாடு வளர்க்கறதுக்கு எவ்வளோனா பால் வைக்கிறது அது ரொம்ப அது பெருமை. நீட்டுக்கு விளக்கு ஏப்பா, அந்த விளக்க பிடிச்சதே நீங்க தானே பாப்பிடியே. நீட்டு படம் நடிச்சிட்டா போதும். ஒரு படம், 2வது படத்துல தலைப்பெழுத்து போடுவோம்ல, நாடாள வந்த மகராசா காளி பயல்களா வந்து விளையாட்டு பண்ணிருக்க. நீனு செத்து பொம்மையா நிக்கிறான். பொம்மையா 100 மீட்டருக்கு இங்க இருந்தா ஒரு திராவிட அடையாளம் இல்லாம செதச்சு தூய தமிழர் அடையாளத்தை நிறுவல. கருணாநிதிக்கு முன் கருணாநிதிக்கு பின் அதான் இவர்கள் எழுத நினைக்கிற வரலாறு. இப்பவே நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி என்ன சுப்பி என்னத்தை செதுக்கு நவீன சிற்பில்? தெருவுக்கு 2 டாஸ்மார்க் சாராய கடையை திறந்தவன என்ன சிற்பி செஞ்ச வேலை? என்ன வேலை? சாலையா? இந்த சாலைக்கு பேர் கருணாநிதி சாலை. மருத்துவமனையா? கருணாநிதி ஐயா மருத்துவமனை. இந்த நெடுஞ்சாலையா? அந்த கிழக்கு கடற்கரை சாலையா? அதுக்கு ஐயா கருணாநிதி பேர், ராஜீவ்காந்தி பேர். அது ராஜராஜ சோழன் பெருவீதிடா அதுக்கு பேரு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? எங்களுக்கு தெரு இருக்கும். தெரு காமராஜர் தெரு, கக்கன் தெரு, வஉசி தெரு. இவங்களுக்கு நகர், கே நகர், ஜே நகர், எம்ஜிஆர் நகர். நகர் எடுத்துக்குவாங்க, எங்களுக்கு ஒரு தெருவை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் தெருவில் தெரிகிற பய மக்கள் ஆயிட்டோம்ல. திரத்தி பீகாரி அடிக்கிறான் பாரு, அதே மாதிரி நான் ஒரு நாள் உன்னை வெளுக்கலைன்னா பார்த்து என்ன சேட்டர் எல்லாம் வரலாறு அப்படி எழுதுறது. இப்ப என்னன்னு கேளுங்க, இப்ப எங்க பார்த்தாலும் நூலகமா? கருணாநிதி நூலகம். நீ வச்சுட்டு போ. ஒரு நாள் நான் வருவேன் தூக்கிட்டு 4ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் படிப்பகம் என்று மாத்துவேன். நீ சங்கரதாஸ், சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கத்துக்கு இருந்த கலையரங்கத்துக்கு பேரை மாற்றி வைக்கிற. அவர் பேரே வைக்க வேண்டியதானே? அதான் என் தம்பி கலைஞன் சொல்றாருல, ஐயா தமிழறி மணியனை போய் பார்த்தேன். நான் முதல் நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட போனேன். அவர் சொல்லிட்டாரு, நான் கட்சியில் நேரடியாக வேணாம் சீமான், நான் நிறைய கட்சியில் இருந்துட்டேன், அதனால உங்கள் கட்சிக்கு வர்றது அவ்வளவு இதாக இருக்காது. என்ன அறிவு சார்ந்த சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தரேன், நான் பயன்படுத்து, உங்கள் அறிவெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னேன். சரின்ட்டு அப்போ ஒன்று கேட்டார், சீமான் இன்னைக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த நாட்டை சரி செய்ய 50 ஆண்டுகள் ஆகுமே, 50 ஆண்டு கால தீமையை சரி செய்ய 5 ஆண்டுகள் போதாது. அன்னைக்கே அவர் சொன்னார். அதை தான் அவர் தம்பி சொல்றாரு. இவங்க எல்லாம் கோட்டம் கட்டிக்கிடுவாங்க, கோயில் கட்டிக்கிடுவாங்க, சமாதி கட்டிக்கிடுவாங்க. போய் சிதையங்கள் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் நினைவிடத்தை போய் ஒரு தடவை பாரு, அடக்கம் பண்ண இடத்த ஒரு தடவை பாரு. உனக்கு வெறி வந்துச்சுன்னா நீ நல்ல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம் உனக்கு. நீங்கெல்லாம் எங்கே படுத்திருக்கிறிய? எங்கே படுத்திருக்க நீ? எங்கள் தாத்தா காமராஜ், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சமகால ஆளுக தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும். அவங்க 2 பேரும் சுதந்திரத்துக்காக இந்த நாடு விடுதலை வேண்டும் என்று போராடி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறைக்கு போனது கேட்டது உண்டா? எங்களுடைய ஐயா நல்லகன் அவர்களை விட 1 வயது பெரியவர் ஐயா கருணாநிதி அவர்கள். ஆனால் எங்கள் ஐயா போராடி சிறைக்கு சென்று சுருட்டால் மீசையை சுட்டு மீசை முடி ஒவ்வொன்றாக புடுங்கி சித்திரவதை செய்த போதும் விடுதலை போராட்டத்திலிருந்து விலகாத புரட்சியாளன் எங்க ஐயா நல்லகன் அவர்கள். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அனுபவிச்சதில்லை. வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலை போராட்டத்திலே பங்கேற்ற ஒரு செய்தி இல்லை. ஆனால் உலக புகழ்பெற்ற 2வது ஒரு கடற்கரையிலே நீங்கள் கல்லறையாக்கி 2 ஏக்கர்ல எல்லாம் படுத்து கிடக்கிற நீ. 2 ஏக்கர்ல எங்கடா எங்க தாத்தா சீவாரவனத்துக்கு, எங்கடா சிங்காரவேலனுக்கு எங்கடா நினைவிடம்? எங்க இருக்கு? ரட்டமணி சீனிவாசன் அயோத்தியாவுக்கு சிலை எங்க? அயோத்தியா பண்டிதன் பாட்டனுக்கு வணக்கம் செலுத்தோம்னா அங்க போய் சித்த மருத்துவமனையில் போய் மார்பளவில் ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி வச்சிருக்க.
வரலாற்றை திருப்பி எழுதுவோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு திராவிட அடையாளம் இல்லாம செதச்சு தூய தமிழர் அடையாளத்தை நிறுவல நீ பாதிடே. பெரிய கோட்பாடுலாம் கிடையாது. அவன் நினைச்சுக்கிட்டு நான் சினிமா எடுக்கிற பையன், சின்ன பையன் சீமா, 2 நாள் கத்துவான், கையை முறுக்கி காட்டுவான், பேசுவான், செயலில் போட்டா பயந்துருவான்ட்டு. சிறை பறவை நாங்க. நீ நினைச்சுக்கிட்டு நீ சிறை பறவை. ரொம்ப இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் அதாவது ரொம்ப எளிய கோட்பாடு தான். சிறையில் போட்டால் பயந்துருவான். சின்ன பையவனுக்கு என்ன கோட்பாடு தெரியும், தத்துவம் தெரியும். தத்துவமாகவே வாழ்ந்தாண்டா என் தலைவன் பிரபாகரன். அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன புதிய தத்துவம்? 5000 ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு தந்ததே அறிவு சார்ந்த சொத்து. அவ்வளவும் கோட்பாடுதான், கொள்கைதான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னா எல்லாமே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் கோட்பாடு. துணி உடைமை, தூங்காமை, கல்வி, இவை ஒன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், ஈகை, இந்நான்கும் எஞ்சாமை வெந்தருக்கு அழகு. மணிநீரும் மண்ணு மலையும் அணிநிலர் காடு முடையதாரன். ஒன்னு புதுசால தத்துவம் வகுத்துக்கிட்டு கோட்பாடு கொள்கையெல்லாம் வகுத்துக்காத. வள்ளுவன் வகுத்து தந்த வழி நின்று ஆட்சி செய்தாலே நாடு சொர்க்கமாயிருடா. பூமி உலகத்தில் தலை சிறந்த நாடாயிருடா. அதை விட்டு ஏதோ எங்களுக்கு தத்துவம் இல்லை. அவையெல்லாம் சின்ன பிள்ளை ஏதோ பேசிருப்பா. மாப்போசியே பார்த்துட்டோம், சீப்பா ஆத்தனாரே பார்த்துட்டோம். சீமான நீ பார்த்ததில்ல இல்லை ராஜா, சீமான பார்த்ததில்ல இல்லை. எல்லாம் பேசிட்டு 2 சீட்டுக்கு என்கிட்ட வருவான். ஏய், ஒரு நாள் நீ எனக்கிட்ட பேரம் பேசி 2-3 சீட்டு வாங்குற நிலைமையை நான் உருவாக்கல. பார்த்துக்கிட்டே தனிச்சு நின்று தனித்து நிற்போம். தனித்துவத்தோட நிற்போம், தனித்துவத்தோட நிற்போம். தன்மானத்தோடும் இனமானத்தோடு நிற்போம். பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் வச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் நம்புறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். ஓட்டுக்கு காசுக்கு ஓட்டை விற்கிற கூட்டம் சரி, அதுலயும் 31 லட்சம் பேர் உன் நோட்டுக்கு பொருள்படுத்தாம எனக்கு ஓட்டு போட்ட மான தமிழ் மக்கள் நிறைந்த மண்ணுது. 31 62 ஆகும், 62 1,20,00,000 ஆகும். நாடு எனதாகும். நீ எழுதி வச்சுக்க. நீ 4-3 சீட்டை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நாட்டை வென்றால்தான் என் கனவை நிறைவேற்ற முடியும். இதே தமிழ்நாட்டு பெருநாள் தமிழகம் எங்கும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் பொது விடுமுறை நாளாக நான் அறிவிப்பேன். அதே ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நான் பல தடவை கேட்டேன், அறிக்கை கொடுத்தேன், சொன்னேன். பொது விடுமுறை விடுவது கடினம், ஏன்னா ஏற்கனவே நிறைய விடுமுறைகள் வந்துருச்சு. தைப்பூசத்துக்கு வேற கேட்டிருக்கீங்க. இப்போ இது அந்த தமிழ்நாடு நாளை நவம்பர் 1 என்று அறிவிப்போம்னு அறிவிச்சார். ஆனால் நான் விரும்புவது தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அரசு பொது விடுமுறை நாள். பெரிய மாநாடு போல் நடத்தி அரசு விழாவை நடத்துவேன். என்ன பண்ணி போடுவேன்? இந்த கொடியை ஏற்றுவேன், தமிழ்நாட்டு கொடியை. இந்த கொடியை ஏற்றுவேன். கொடி பாட்டு வச்சிருக்கேன், தமிழ்நாட்டு கொடி பாட்டு. என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் தனித்தமிழ் பாவலர் எழுதின பாட்டு வச்சிருக்கேன். போடுவேன். என்ன கேட்டா, நீங்கள் திராவிடத்தை எப்படி இல்லைப்ப? நீராறும் கடல் உடத்த நிலமடந்து களிலோகம் சீராறும் தக்க சிறுபிறன் அதில் வருது இல்லை திராவிட நல் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை மாத்திட்டு போறேன். அவ்வளவுதானே. தட்சாலி ஒரு ஆனார். எங்க பாட்டை புரட்சி பாவலை எதுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கான்? ஏகப்பட்ட பாட்டு எழுதி வச்சிருக்கான் ராஜா, சிறப்பா எழுதியிருக்கான். அதுல ஒரு பாட்டு முடிஞ்சு ரொம்ப நாளா பாடிட்டாங்க. ஐயா மனோன்மணியை தாத்தா மன்னிச்சுக்க, ரொம்ப நாளா பாடிட்ட. நீ என்ன திராவிட நாள் திருநாடுன்ற? அவனை திருட்டு பயில்ட்டா நல் நாடு இருக்கு, திராவிட நல் நாடு இருக்கு. பா பல காலமா என்னை முகமுடியிலேயே திரி வச்சிருக்காங்க. திராவிட, அதை கட்டினா இந்தியன், அதை கட்டினா இஸ்லாமு, அதை கட்டினா கிறிஸ்தவன், அதை கட்டினா இந்து, அதை கட்டினா தேவர், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, பிள்ளை ஒன்றும் இல்லை. நான் தமிழன்.
பெரிய கோட்பாடு கொள்கைலாம் இல்லை. என் உடன் பிறந்தார்களே, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுதான், தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும். என் மொழி புரியாதவன், என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழி நடத்த முடியாது, வழிகாட்ட முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணு எங்க இருக்கு காட்டு? அம்பிட்டே வெட்டி வித்துவிட்ட. ஒரு மண் இல்லை, ஆத்துலையும் இல்லை, மலையிலையும் இல்லை. ஆத்து மணல் முடிஞ்சவொன்னா எம் சாண்ட் இங்கிலீஷ்ல, மலை மணல். நீனும் மானங்கட்டு தான் போய் திரியிற. நீனு அந்த முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையில அடர்ந்து கொஞ்சம் மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை வெட்டிட்டா தூர்வாரி ஆழப்படுத்தி அதிகப்படியான நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு கேரள அரசு கிட்ட அந்த மரத்தை வெட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்குது. அன்பு தம்பி தங்கைகளே, எவ்வளவு காலங்கள்? 40 ஆண்டுகள் கேட்குது. 40 ஆண்டுகளா கேட்குது தமிழ்நாடு அரசு. தர மறுக்கிறது கேரளா. இந்த மரத்தை வெட்டக்கூடாது, சரி, நான் ஏற்கிறேன். ஆனால் வெட்டி விட்டால் மாற்று மரங்களை நட்டு வளர்த்து விடலாம். வெட்டினால் வளர்த்து விட முடியும் என்கிற மரத்தை வெட்ட அனுமதி தர மறுக்குது கேரளா. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலே, கன்னியாகுமரியிலே என் மலையை வெட்டி வெட்டி மணலாக ஏற்றி கொண்டு போகிறார்கள். அதை அனுமதிக்கிறது தமிழ்நாடு அரசு. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா, இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். உலகத்தின் குப்பைமேடு இந்தியா, இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பைமேடு கடலூர். கேரளா மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு, இறைச்சி கழிவு, கோழி கழிவு, அந்த கழிவு, இந்த கழிவு, எல்லா கழிவையும் கொண்டு வந்து நம்ம ஊரில் கொட்டிட்டு போகிறான். தெரியுதா இல்லையா? உனக்கு தெரியுது. அங்கே சோதனை சாவடி வச்சிருக்க. அப்போ ஏன் தடுத்தவனை திருப்பி அனுப்பல? நீ பிளாஸ்டிக் பாட்டிலை கொண்டு போயிருக்காருல, கூட பார்த்துறேன். நீ போ, அண்ணன் சொன்னான், வண்டி எடுத்துகிட்டு போ. சோதனை சாவடியில் நிறுத்திடுவான். எத்தனை போத்தலும் கொடு வண்டி நம்பர் என்ன, பேரு, ஃபோன் நம்பர், போயிட்டோம். அவன் போயிடுவான். நீ நள்ளிரவு வந்தாலும் சரி, 4 நாள் கழித்து வந்தாலும் சரி, அந்த வண்டியை குறித்து வச்சுருப்பான். அங்கே கறி வச்சு போட்டு பார்த்துட்டே இருப்பான். அது சரியாக வந்து நிறுத்துவான்ட்டான். வேலை கடிச்சு ராத்திரியில் வந்து ஒன்றுவே பிடிச்சிக்கோ, போய்க்கோ. ஏய், நீ சிரிக்கிறதுக்கு சொல்லலை, உண்மையிலே செய்வான். ஏன்? அவன் நல்ல அவத்தாளா பொண்ணுக்கு பிறந்தவங்க ஆள்றான். அவன் நாடு அவன் தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். நீ என் தாய் நிலத்தில் அவன் குப்பையை கொட்ட எப்படி அனுமதிக்கிறீங்க? பொள்ளாச்சியில் வந்து 4 ஏக்கர் அவன் சொந்தமாக வாங்கிட்டு அதில் கொட்டிட்டு போகிறான். ஏன்னா என் சொந்த இடத்துல கொட்டினேன்றான். நீ கொசுவை ஒழிக்க முடியல, நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறியா? நீ அற்ப கொசு, ஒரே ஒரு போடு டங்கு ஊதுறான் ஜங்கு, முடிஞ்சு போச்சு. என்னது கொசு? ஏன் எங்க உருவாகுதுன்னு உனக்கு தெரியாதா? ஒருத்தர் வந்தார், கிளீன் இந்தியா, ஸ்வச்ச பாரத்னாரு. மிச்ச பாரத்தை என்ன பண்ணுவீங்க? வித்து தின்னுருவோம், அவ்வளவுதான். பல ஆயிரம் கோடியை ஒதுக்குனாங்க. இவங்களே போய் குப்பையை கொட்டி, ஸ்டார்ட் பண்ணிக்க, கேமரா ஆன், ஓகே, கண்ணாடி விடு, ஓகே. காலையில் தூய்மை இந்தியா முடிஞ்சிருச்சு. டெல்லியில் கார் ஓட்டாக, பழைய காரில் அது ரொம்ப புகை வருது, மூச்சு திணறுது, பிறந்த குழந்தைக்கு இது போட்டு போகிறாங்க, வெளியில் கொண்டு போக முடியல. தலைநகரே தூசி ஆகி போச்சு, மாசுபட்டு போச்சு. இவன் கேட்குறான், சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க, நிலவுக்கு போகிறான், சந்திராயனை கொண்டுக்கிட்டு. எங்கே தண்ணி இருக்கா, காற்று இருக்கா? ஏடா பரதேசி கீழே இறங்கி வேடா, இங்கே பூமியில் தண்ணி இருக்கான்னு பாடுறா, இங்கே காத்திருக்கான்னு பாரு. அதை சரி செய்ய, அந்த காசப்புறா வச்சு மரத்தை நடு. கிளீன் இந்தியா வேண்டாம், கிரீன் இந்தியா கொண்டா. இங்கே வா. புதிய நீர்த்தேக்கங்களை, எத்தனை நீர்த்தேக்கங்களை திறந்து வச்சிருக்காரு உருவாக்கி ஐயா மோடி? ஒன்றும் கிடையாது. பெரிய தத்துவங்கள்லாம் கிடையாது ராஜா.
வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம். அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இது இன வெறுப்பு அரசியலா? இல்லை, இன உரிமை அரசியல். நாங்கள் இன உரிமை பேசுவதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் தான் உண்மையிலேயே இன வெறுப்பு அரசியல்வாதிகள். நாங்கள் மொழிப்பற்று, இனப்பற்று, மொழிவெறி, இனவெறி கொள்வதென்பது பிறர் மொழியை அழிக்க, பிறர் இனத்தை அழிக்க அல்ல, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் உயிர் தமிழ் மொழியும் என் இனத்தையும் பாதுகாக்க. அதைத்தான் எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்றாரு. தமிழர்களே, இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிற. நீ ஆழ்ந்தா என்ன ஆகும்? என் நாடு, என் மக்கள், என் மொழி, என் இனம், என் காடு, என் மலை, என் ஏரி, என் ஆறு என்கிற அந்த அன்பும் பாசமும் பற்றும் பெருங்காதலும் ஒரு நல்ல தமிழ் மகனுக்கு மட்டும்தான் அவன் தாய் நிலத்தின் மீது வறுமை ஒழிய வேறருக்கு வராது. இல்லைன்னா நான் சொல்றேன், இப்படியே போ, இப்படியே போ, இந்த சாலையிலே போ. பள்ளிக்கரணைன்னு ஒரு இயற்கை தந்த மாபெரும் சதுப்பு ஏரி, சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்திலே இறால் அப்படி செழித்து வளரும். உலக நாடுகளின் பறவைகளெல்லாம் வந்து கூடி அழகாக காட்சி தந்த பள்ளிக்கரணை ஏரி இவர்களுக்கு குப்பை மேடானது எப்படி? மூளை என்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா? பைத்தியக்காரன் நாட்டை கொடுத்தா கூட செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான். இனி எந்த காலத்திலையும் அதை அந்த குப்பையை அள்ளி வெளியேற்றிட்டு அதை எப்படி நான் புதுப்பிக்கிறது? சொல்லு, எப்படி புதுப்பிக்கிறது? பாலித்தீன், இந்த நெகிழி குலைமம், பாலித்தீன், பிளாஸ்டிக், இந்த பயன்பாட்டை குறைச்சி தடை விதிக்கணும். தடை ஏன் விதிக்க முடியாது? உற்பத்தி செய்கிற முதலாளி கொடுக்குற கப்பம் போயிடும், கமிஷன் போயிடும். அதனால தான் இவன் என்ன சொல்றது? புரோக்கர் பாய்ஸ், கமிஷன் பாய்ஸ் என்ன சொல்றது? காரணம் தான். நாடு மக்களும் நலமுடன் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, பயன்பாட்டை குறைடா, துணி பைக்கு வாடா. வாழை மட்டையில் பை தயாரிக்க முடியாதா? பை தயாரிக்கலையா? நாங்கள்லாம் ரத்தம் வாங்க போகும்போது, குடல் வாங்க போகும்போது, கறி வாங்க போகுது, எங்கள் அப்பா தூக்கிச்சிட்டு தான் எடுத்து போவார். அங்கே போகும்போது வாழறையில் கட்டி கொடுப்பாங்க, பண மட்டையில் கட்டி கொடுப்பாங்க. அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம், அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம். இந்த நுடங்கட்டுறது எப்படி வந்தது தெரியுமில்ல? நுடங்கட்டுறது, இந்த உடஞ்சி போனால், கால் சதையெல்லாம் உடஞ்சி போனால் எப்படி கட்டுறது? ஒருத்தர் கிராமத்துலேருந்து போயிட்டு ஒரு கறி வாங்கிட்டு வர்றாரு. கறி வாங்கிட்டு வரும்போது கட்டிட்டு வர்றதுக்கு ஒரு இலை எடுக்கிறாரு. இலை, அந்த இலையில வச்சு கட்டி சுற்றிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வந்து கறியை பிரிக்கிறார், ஒட்டிக்கிறது. என்னடா தொண்டு தண்டா வெட்டி வச்சா கறி ஒட்டிக்கிடுச்சா, பிரிக்க முடியலன்னு பார்த்தோன்னே அந்த இலையை தூக்கி போட்டார். அந்த இலையை எடுக்கிறார். என்னடா அந்த இலையில தாண்டா ஏதோ இருக்குன்னு, அந்த இலை எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த இலையை பிடிச்சாண்டா, அதாண்டா மருந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்போ கால் உடஞ்சிருச்சா, அந்த இலையை வச்சு கட்டுறான், சேர்ந்துருது. அப்படி தான் எங்கள் முன்னோர்கள் வாங்கிட்டு வந்தான். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கிறது, அது பிளாஸ்டிக். அது 1000 ரூபாய்க்கு துணி வாங்கினா அந்த பை இலவசம், ஸ்டைலாக. அது ஒரு தட்டு மேலே அப்படி சாப்பிட மாட்டார். ஒரு வாழை இலையில் சாப்பிட்டீங்கன்னா விளைய வச்ச ஏழை விவசாயி வாழுவான். அதை தின்னுட்டு கீழே போட்டிங்கன்னா ஆடு மாடு சாப்பிடும், கழிவாக உரம் போடும். அது மண்ணுக்கு வளம் உரம். இல்லை இலையை போட்டிங்கன்னா இலைச்சத்து தலைச்சத்து, அது உரம். அது இல்லாமல் பாலித்தீன், அந்த சீட்டை அப்படியே 2 இட்லி சாப்பிட்டு அப்படியே சுருட்டி தொப்பு அது தூக்கி கொண்டு அங்கே போட்டுருவான். அது அப்படி விரிஞ்சு மல்லாந்து படுத்துக்கிறோம். மேலே இருந்து மழை துளி அப்படியே தாங்கி பூமிக்குள்ள போகக்கூடாது, அப்படியே மறுபடியும் நீராவியே மேலே ஓடிடும். இது மக்கி மண்ணோடு மண்ணா போக ஒருத்தர் 5000 ஆண்டுங்கிறாரு, ஒருத்தர் 50000 ஆண்டுங்கிறாரு, ஒருத்தர் 5 லட்சம் ஆண்டுங்கிறார். எவனும் பார்த்ததில் பார்க்க போகிறதும் இல்லை. தடை செய்ய முடியாதா? ஒரே நாள் ஒரே கையெழுத்து, தடை, பிளாஸ்டிக் பயன்பாடு பேன். அப்போ என்ன பண்ணுவேன்? வா, மறுபடி துணி பைக்கு வா, வா, நான் பை தாரேன் உனக்கு. பை இல்லையா? அதை பயன்படுத்து. வாழுகிற பூமியை குப்பை மேடாக்கிட்டு உனக்கு என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? பையில் ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? இவ்வளோதான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. யாரும் வா வாழு, நாங்கள் தான் ஆளுவோம். இப்போல்லாம் சொல்கிறோம், அவனுக்கு இன்னர் லைன் பெர்மிட்டு கொடு, உள்நுழைவு அனுமதி கொடுங்கிற வட இந்தி இருக்குது. வட இந்தி நீ என்ன சொல்கிற? எங்களை என்ன பண்ணுற? எங்களை எப்போ பார்த்தாலும் இழிவாக தான் நினைக்கிறேன். தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிற, சோறு கிடைக்குமாங்கிற, தமிழ்னு ஏன் சாகுறீங்க, தமிழ்னு பழமைவாதம் பேசிட்டே இருக்கிறாங்கிற, அப்படிதானே பேசுகிறாங்களே. அங்கே இருக்கிறவன் கோயிலுக்குள்ளே வராதன்னு தீட்டுன்னா, நீ கோயிலுக்குள்ளே போகாத முட்டாப்ப என்ன? கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். அது அங்கே தான் மதில் சுவத்தில் என்னோட கல்வெட்டு இருக்குது, அங்கே தான் என்னுடைய வரலாற்று ஆவணம் இருக்குது.
அப்போ மொழியிலிருந்து வெளியேற்றினா, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வரலாற்றிலிருந்து வெளியேற்றிட்டேன். கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றினேன். 100 நாள் வேலை திட்டமும் உட்கார சம்பளம் தரமிட்டேன். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதான் வாழ் வளரும். இது அடிப்படை அறிவு. இதானே ஒரு பேசிக் திங்ஸ். இது கூட இல்லை, சும்மா இரு சம்பளம் தரேன். அப்புறம் எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருவேன்? இலவசத்தை எதிர்க்கிறாரு. 1000 ரூபா கொடுக்கறதுக்கு, ஐயோ 1000 ரூபா கொடு. 1000 ரூபா கொடுக்காத, 1000 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கு என் மக்களுக்கு வேலையை கொடுத்துரு. ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா சம்பாதிக்க வேலையை கொடு. முடியாதுன்னு சொல்லாத. நான் வந்து செய்யறேன்னா இல்லையான்னு பாரு. அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுக்க முடியாதா? நக்கல், கேலி, கிண்டல். ஆனால் ஏழ்மையை போக்குறாங்க. வீட்டுக்கு ஒரு பசுமாடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்தது இவங்க தான். அது எது கொடுத்தா? வளர்த்து வறுமையை போக்குறது. அதான்டா பைத்தியக்கார பயில நான் சொல்கிறேன். நீ வீட்டில் வளர்க்க கொடுத்தா நான் நாட்டில் மொத்தமாக வளர்க்குறேங்கிறேன். மாடு வளர்க்க மாட்டாங்க, ஆனால் பால் விற்பாங்க. அதுக்கு பேர் ஆவின் பால், பசுவின் பால். அதுக்கு இப்போ ஐயா பேர், இந்த பக்கம் ஐயா கருணாநிதி, இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின். இவங்க கிட்ட இருந்து பால் கறந்தாங்களா இல்லை என்னது கதை? அது இல்லை, பசுமாடு தானே. அதுக்கு முன்னாடி ஆவின்ல பசு மாடு இருக்கும், மார்பு, அந்த பசு மாட்டின் காம்பு இருக்கும், மார்பு காம்பு இருக்கும். இப்போ அதை தூக்கிட்டு நைஸ் கிரீன் பிரிமியம் மேஜிக்கு. ஏன்னா இது பால் மாதிரி இருக்கும், பால் இல்லை, அதனால மேஜிக்கு. யூரியாவையும் இந்த ப்ளீச்சிங் பவுடரையும் கொட்டி பிள்ளைகளுக்கு பால் வித்துக்கிட்டு இருக்கானே அந்த காலுக. இவன் கேட்டா ஆவின் பால். மாடையில் எங்கிட்டு பால் விற்கிறேன் நீனு? உனக்கு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோனா பால் விற்கிறது அது ரொம்ப அது பெருமை. டே, உண்மையிலே இந்த திராவிடங்க உண்மையிலே பைத்தியக்காரங்க. உண்மையிலே இவங்க பகுத்தறிவு என்ன தெரியுமில்ல? வேளாண்மை செஞ்சிடாதா சிங்கம் வெளியில் வந்துரு, ஆடு மாடு மேய்ச்சிடாதா சிங்கம் வெளியில் வந்துரு. என்ன ஆகணும்? டாக்டர் ஆயிரு. நீட்டுக்கு விளக்கு, அதுவே நம்ம இலக்கு. நாங்க ஒரு முடிவு, உங்களை ஒட்டுமொத்தமா விளக்கு, அதான் எங்க இலக்கு. என்ன தேவை? நீட்டுக்கு விளக்கு. ஏப்பா, அந்த விளக்க பிடிச்சதே நீங்க தானே பாப்பிடியே. நீட்டு அது நாங்க கொண்டு வந்த நீட்டு வேற, இவங்க நீட்டு வேற. அது என்ன? நீங்க என்ன நீட்டீங்க? அது ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இது இல்ல, அது வேற. அது என்ன வேற? எல்லாமே பெத்து நீ பேர் வச்சா அந்த ஆளு பவுன் விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்குறாரு அவரு. இப்ப நம்மளை காப்பாத்திட்டாங்க, ஓட்டு போட்டு வாழ வச்ச தமிழ் மக்களை. இந்தியாவை காப்பாற்றியாக வேண்டும், சேவ் இந்தியா. அந்த இந்தியாட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் காவிரியில் கொஞ்சம் ப்ளீஸ். நாங்களும் பழம்பெருமை பேச்சு எப்படி கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி விட முடியல, சொல்ல முடியல. அதாவது 75 வயசு ஒரு அப்பா, சீமா நீ பேசுனதுக்கு அப்புறம் தான்டா நான் தமிழன்னே எனக்கு தெரிய வருதுன்ற. அப்படி நான் ஒன்றும் பேசலை, இப்படி பார்த்தேன். இப்படி இருந்தா இப்படி. தம்பி படம் எடுத்தேன், பாராட்டு விழா. அதில் பெரியவர், ரொம்ப பெரியவர். நான் படமே பார்த்தது இல்லைடா, உனக்காக இந்த படத்தை பார்த்தேன். சரிப்பா, சிரிச்சு என்ன சிரிக்கணும்? படமே நீ பார்க்காம இருந்து அதில் நடித்தவையெல்லாம் நாட்டாண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நீ என்னத்தை நீங்கள மாதிரி ஒரு டைப்பு, வேற ஒரு டைப்பு கூத்தாடி பயல்கள், திரைக்கூத்தாடிகள். அவர்களாம் சினிமாவை என்பது அப்படி இப்படின்னு பேசி விட்டாங்க. அது அறிவியலின் அழகான குழந்தை என்று கற்பிக்கல, ஒவ்வொரு தேசியத்தின் அழகிய கலை முகம் என்று கற்பிக்கல. அதுல உன் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் கொண்டாடா அப்படின்னு கொண்டு வரல. அங்க போகாத என்ன? அது சாக்கடைனால உருண்ட நாய் பண்ணிலாம் நாடாண்டு போயிடுச்சு. இப்ப ஒரு படம் நடிச்சிட்டா போதும், ஒரு படம். 2வது படத்துல தலைப்பெழுத்து போடுவோம்ல, நாடாள வந்த மகராசா
என்னதாண்டா உங்களுக்கு இது? என்னதாண்டா இது? இந்த இனக்கூட்டத்தை என்னதான் நினைச்சிருக்கா? இதுல இருக்க எவனையாவது ஒரு பேரை சொல்லிச்சு, ஒரு 10 பேர் பேரை. இல்ல ஐயாவை, ஐயா ஸ்டாலின் ஐயா பார்த்தே படன்னு படிக்க சொல்லு. சுந்தர யாரு, மாரிமுத்தா பிள்ளையாரு, அருணாச்சல கவிரா யாரு, முத்துத்தாண்டவர் யாரு, சங்கலிங்கனார் யாரு, அண்ணல் தங்கோ, கியா விஸ்வநாதம், இந்த மீனாம்பாள், இந்த இதெல்லாம் சொல்ல சொல்லு பார்ப்போம். ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், ஏன் இதை பதிவு செய்கின்ற எதையாவது ஒன்று சொல்லுங்க முதல்ல, அப்புறம் நீங்க. அவன் தெளிவா இருக்கா ராஜா திராவிடன் என்ன நினைக்கிறான்னு பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க. திராவிடம் என்பது போட்டு தினம் குழப்பிக்கிற கூடாது. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இவ்வளவுதான் கோட்பாடு. ஓட்டு இப்படி மண்டை பிடிச்சிட்டு என்னன்னு, இவ்வளவுதான் திராவிடம், இவ்வளவுதான். அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான், என்னன்னு தெரியல. இப்ப கடைசியா என் தம்பி கார்த்தி சொன்ன மாதிரி, இப்ப நடந்தது இந்த கலியாரோ, இதுதான் திராவிடம். கல்யாணம் தான் திராவிடம்னா அது அப்பவே சொல்லியிருக்கலாமே. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் 2-3 கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க இவங்க. அது காரணம் என்ன? திராவிட பற்று அதிக பற்றுல அது. ஐயோ சிரிச்சு முடியல, அது தெரியல. அப்ப இதுல என்ன கோட்பாடு பார்த்துக்க, ரொம்ப போட்டு குழம்பிக்காத. திராவிடம்னா என்னென்ன அவன் முடிவு பண்றான். இந்தி திணிப்பு எந்த மாநிலமும் எதிர்க்கல. நம்ம உண்மையிலேயே மொழிப்போர் ஜனவரி 25 இருக்கு பாரு, அதைத்தான் உலக தாய்மொழி நாளா அறிவிச்சிருக்கணும். ஏன் அறிவிக்கல எனக்கு நான் விளக்குறேன். ஏன்னா நீ எதிர்த்தது இந்தியை, அவனுடைய தாய்மொழியை, ஆட்சியில் இருந்தவன் தாய்மொழியை. பங்களாதேஷ் வங்கமொழி போராட்டத்திற்காக கிழக்கு பாகிஸ்தானை பிரிக்க போராடிய போராட்டத்தில் மொத்தமாக ஒரு 10 பேர் இறந்திருப்பான், அவ்வளவுதான். நம்ம அளவுக்கு மொழிப்போர் புரட்சி செய்யவில்லை. ஆனால் உலக தாய்மொழி நாளாக அந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் எதிர்த்தது பாகிஸ்தானில் இருக்க உருது மொழியை. இவனுடைய பகைவனை அவன் எதிர்த்தான். அதனால இவன் அங்கீகரிச்சிட்டான் மொழிப்போர். அது தமிழ் தாய்மொழி நாளாக இந்தியா அங்கீகரிச்சிச்சு. ஒரு துணைக்கண்ட அங்கீகரிச்சோன்னா அது நாளாச்சு. இங்க இருந்தவன் அதை பேசல. நடா எங்களை மானங்கட்ட மக்கள் நினைச்சுக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம். ஏண்டா என் பாட்டை ராவணன் செத்து எம்பிட்டு காலாச்சுரா, இன்னும் எறிகிறாங்க. தசரா தசரா தசரான்னு. டேய், ஒரு நாள் ராவண பெருவிழா நடத்தி வேலை வீசல நான் பிரபாகரன் மகன் இல்லடா. நீ ராமலீலா மைதானத்துல தசரா விழா நடத்துற போது ராவண பெரும்பாட்டன் திருவிழா என்று நடத்துறேன். 10 தலை பலே ராவணா, 10 தலை ஜண்டுமா விளம்பரத்துக்கு போறான் பலே ராவணா. ஏண்டா நீ தான் எங்க பாட்டனுக்கு பிரசம் பார்த்தியாடா நாயே? 10 தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமாடா? பரதேசி பைத்தியக்காரன் நாயே. கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன். பைத்தியக்கார கலைவத்தை தலைவத்தாக்கி ஆடல் கலை, பாடல் கலை, ஓவியக்கலை, சமையல் கலை, சோதிடக்கலை, மருத்துவக்கலை, போர்க்கலை, கட்டிடக்கலை, 10 கலையில் தலை சிறந்தவனாவே. பிக்காளி பயல்களை விளையாட்டு பண்ணிருக்க. நீனு செத்து பொம்மையா நிற்கிறான். பொம்மையா 100 மீட்டருக்கு இங்க இருந்தா எய்ய முடியுது. பொம்மையா நிற்கும் போது கூட கிட்ட போய் எய்ய முடியல. பாரதேசி பயில கோல நாய்களா, செத்து சிலையா, செத்து பொம்மையா இருக்கிறவன. அதுல அவனுக்கு ஒரு பெருமை. தென்னாட்டில் தமிழகத்திலே ராவண பெருவிழா நடத்தி புரட்சி ஏற்படுத்தி நீ கைவிடுற வரை நான் நெஞ்சுக்கு நெஞ்சு வேலை வீசல பார்த்துக்கிட்டே. நீ சும்மா எங்களை நக்கல் பண்றது. இவங்களும் தசரா விழா என்ன ஏது என்னத்துக்கு பேரு ஒரு இளவும் தெரியாது. பாட்டன் செத்ததையே உன்னைய பண்டிகையை கொண்டாட வச்சிட்டான். ஏன்னா திவசம் வச்சு படைக்கலாம், எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பணியாரம் சுட்டு சாப்பிடலாம். அது பட்டாசு போடு இரு காதுகளை வச்சு சரி பட்டாசு என்ன பார். இன்னும் அவனுக்கு அந்த வன்மை அடங்கலை. சொல்லி வச்சிருக்கான்ல, தலைவர் இறந்துட்டதா உடம்பை காட்டுறான். அவன் வட மாநிலங்கள்லாம் கொண்டாடுறான். அங்கே இருக்கிற நம்ம தம்பியை போய் ஏன் அப்படின்னா, இல்லை ராவணன் வாரிசு சொன்னாங்க அதான் நாங்கள் கொண்டாடுறோம்டா. எப்படி கற்பிச்சு வச்சிருக்கான் பார்த்துக்க. எப்படி
நம்ம பார்த்திபன் இருக்கார்ல, இயக்குனர், நடிகர், அவர் ஒரு கவிதை எழுந்தார். நல்லா எழுதுவார் சில கவிதைகள். கருவுற்றிருந்தால் யாராவது ஒருவருக்கு தாயாயிருப்பாள், அவள் கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயானல் என்று அன்னை தெரசா எழுதியிருந்தார். இது ஒரு ஆகச்சிறந்த கவிதை. அதே மாதிரி சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல, ராவணனின் கற்பை என்று எழுதியிருந்தார். எவ்வளோ ஆழமான கவிதை பண்ண, எப்போ படித்தே மறக்காமல் இருக்கும் பாரு. ஏன்னா அவ்வளவு தாக்கத்தை அந்த கவிதை அதில் இருக்குது. அதான் உண்மையும் கூட. சீதை நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல, என் அருமை பெரும்பாட்டன் ராவணனுடைய கற்பை. இவனே எழுதுறான்ல, காப்பியத்தில் வருதுல, ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை தொட்டால் ராவணன் தலை வெடிச்சிரும்னு. அப்படின்னா தொடலை இல்லடா, என்ன தலை வெடிக்கல. இல்ல கண்ணிய வன்றா இல்ல தமிழ் பெருந்தகைவன் சும்மா ஒரு வன்மத்தை வச்சு தமிழங்க மேல அப்படி எடுறது அப்படி விடுறது. பல பேருக்கு நம்ம தான் வழிகாட்ட வேண்டியதா இருக்குது. மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழிந்து விடும். இப்பதான் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். நேத்தம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. இன்னைக்கு இப்பதானே வந்திருக்காங்க. ராகுல்லாம் இப்பதான் வந்திருக்காரு. இவ்வளவு நாள் தூங்கி இருந்திருக்காரு, எழுப்பியிருக்காங்க. 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நீங்க தான் ஆண்டீங்க. அது பத்திரிகையாளர்கள்லாம் இதுல ஒடுக்கப்பட்ட பிசி, எம்பிசி, எஸ்சி, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இதுல யாரு எத்தனை பேர்? ஒருத்தன் இல்லை. பத்தியலா அதுதான்ப்பா ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பாருங்கன்னு. சாதிவாரி கணக்கெடுப்பு, நம்ம ஐயா கடிதம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதி வலியுறுத்திய போது இதுலேருந்து என்ன தெரியுது? போஸ்ட் மாஸ்டரை கொண்டு முதலமைச்சராகனா அவர் கடிதம் தான் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா எழுதின கடிதத்தில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போயிட்டாரு. அது ஒரு இருக்குது. கச்சத்தீவு மீட்புக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், காவிரி நதிநீர் உரிமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏப்பா இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, எல்லாம் வந்துருச்சப்பா. ஃபர்ஸ்ட் டைமு, சிக்னல் ஆப்பு எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கடிதம் நிதிஷ்குமார் கடிதம் எழுதிட்டு தான் இருந்தாரா பீகாரில்? இது பெரியார் மண், சமூக நீதி எங்க இருக்கு? இதை மேல் பாதியில் கோயிலை திறந்து உள்ள கும்பிடுன்னு சொல்ல தெரியல. உயர்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் போனார்கள டெட் பாடி, அதை அந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தூக்கிட்டு போக முடியல திராவிட திருவாளர்கள் ஆட்சியில். சமூக நீதி, இதெல்லாம் சமூக நீதி. பேசாத. பிரபாகரன் பிள்ளைகளுக்கு தான் அதை பேச தகுதி இருக்கு. சாதி ஒழிப்பெல்லாம் நீ பேசுவ. என் தலைவன் தான் சாதிச்சு காட்டியவன். நீ அந்த கோட்டுக்குள்ள என்னவாவே இரு, இங்க வந்தா தமிழனாவா. அதுதான் தமிழீழ தேசிய இராணுவமானது. அது நீ எவனாவே இரு, ஆனால் உயிரிழந்துட்டால் ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒன்னாதான் உறங்கணும். அங்க அந்த சாதி, நொந்த சாதி, வந்த சாதி, எந்த சாதியும் கிடையாது. ஒழிச்சாண்டா என் தலைவன். நீ பேசிக்கிட்டா இருந்த. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற ஒரு பாகுபாடற்ற சமூக நீதி அதை படைச்சாரு. சமூக விடுதலை சாதித்து காட்டினார். ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை சாதித்து காட்டினார். ஆண் பெண் பாகுபாடற்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலையை சாதித்து காட்டினார். பெண்ணடிமை பேசும் நாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்று பாடிய புரட்சி பாவலன் பாக்கு கேட்ப பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்து சாதிச்சு காட்டினார். பொருளாதார விடுதலை. சிங்கள எங்களோட தான்டா சண்டை போட்டான். அவன் உலக நாடுகளில் கையெழுத்து போட்டு கடன் வாங்காத ஒரு நாடு சொல் பார்ப்போம், ஒரே ஒரு நாடு. ஆனால் என் தலைவன் ஒரு நாட்டில், உலக நாட்டில் ₹1 கடன் வாங்கினான்னு காட்டுறா பார்ப்போம். ₹1. அதான் தற்சார்பு. பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசுலே படை கட்டி தன் நாட்டு விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் என் தலைவன் பிரபாகரன். நீ சும்மா இதை பேசிட்டு விடாது. நினைச்சு பார்க்குறேன், நம்ம வரலைன்னா இவங்களெல்லாம் ஒன்றுமே ஒருத்தனுக்கு தெரியாது, மூடிட்டு போயிருப்பான். யாருன்னே தெரியாது. கடன் வாங்கியாவது பிச்சு எடுத்தாது ஒட்டிடல. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், நம்ம பாட்டனார் வாவு சிதம்பரனார், இந்த கியாப்பே விஸ்வநாதம், இந்த அண்ணல் தங்கோ, இந்த திருமலை மறைமலை அடிகள், இந்த திருவிக்காக்கெல்லாம் ஒரு தடவை போனேன் மாலை போட தேடி. ஒரு பள்ளிக்கூடத்து வாசல் இந்தண்டி சிலை இல்லை, தென்னரசன் மதுராவாயில், அவ்வளோதாங்க சிலை.
தொழிற்சங்க தலைவன் எவ்வளவு பெரிய அறிஞ. தலைகீழா மாத்துவேன். கடற்கரை எவனுடைய கல்லறையாம இருக்க முடியாது, கடற்கரையாத்தான் இருக்கணும். என்ன செஞ்சிருவா சீமான்? ரைட் அண்ட் சி, ரைட் அண்ட் சி. இவர்கள் என்ன செய்யறாங்க? தமிழன் ஏன் நீட்டா போராடுவான்? பண மதிப்பிழப்பா எதிர்ப்பான், இந்தி திணிப்பா எதிர்ப்பான். இது எதுக்கு எதிர்க்கிறான்னா, இந்த நிலப்பரப்பிலேயே என் உடன் பிறந்தார்களே, தூய ஒரு இனம் இருக்குல்ல, அந்த பியூர் ரேஸ் இன்னும் சாகாமல் இருப்பது தமிழர்கள் மட்டும்தான். மற்றெல்லாம் கலப்பினோம். 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்கள் இல்லை, தமிழர்கள். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிரிந்த மொழிகள் இவையெல்லாம், கன்னடம், தெலுங்கு, துளு எல்லாம். அதனால அவனுடைய மொழியில தூயத்தை, அவனுக்கு மொழி இருக்குல்ல, கன்னடன் மொழி பற்றோடு இருப்பான். ஆனால் அவ்வளவு கன்னடம் இல்லை. ஈ மைக்கிள், ஈ பிக்சர்லு தான், ஈ ஃபிலிமில், ஈ மூவிலோ தான். எங்களுக்கு திரைப்படம், சித்திரம் அப்படிலாம் இருக்கு. கேரளாவில் போய் நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். படம் எடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன், நம்மன்னா காவல் நிலையம்னு எழுதி வைப்போம். அவனுக்கு காவல் நிலையம்னு எங்கள் ஊரில் இருக்குதே, இதுக்கு இந்த மலையாளத்தில் என்ன மொழி? அதை போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ, அது போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷே, மலையாளத்தில் அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இது மைக்கு தான், எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒளி வாங்கி. எல்லாமே ஸ்பீக்கர் தான், எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒளி பெருக்கி. எல்லாமே இது லைட்டு தான், எங்களுக்கு தான் விளக்கு. அது டியூப் லைட்டாக இருக்கா, நீளமாக இருக்கா, குழல் விளக்கு, சின்னதாக இருக்கா, சிமிழ் விளக்கு. என்னை போல மொழி வளமை, இலக்கிய வளமை கொண்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா? கிடையாது. அந்த மொழி பாரு, ஏன்னா இவன் சண்டை போடுவான், மொழி இந்தி இந்தி அப்படி ஏன்கள ரத்த ஓட்டம் இன்னும் இருக்கு. பாதிக்கு மேலே போயிட்டான், தங்கிலீஷ் பேசிக்கிட்டு தமிழர். ஆனாலும் ஒருத்தர் 2 பேர் இந்த பரம்பரையில் வந்தவன் இருப்பான்ல, அந்த தூய குருதிக்கு பிறந்தவன் இருப்பான்ல, அவன் எந்திரிச்சு நிற்பான். பயப்பட மாட்டான் சீமான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்போ எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு கூரை தான் இருந்தது. அந்த கூரை வீட்டில் அப்போ மின் விளக்கில் சிமிழி. அப்போ சாப்பிட்டு நான் பயணம் போகிறேன். எங்கள் அப்பா, அப்பா அப்பா உன்னை கூப்பிட்றாயா, வாங்க தம்பி நீங்கள் வாங்க. அப்பா கூப்பிட்றாரு. நான் என் தம்பி வெற்றி கிட்டு எல்லோரும் உட்காந்துருங்க, இந்த சிவகுமார் எல்லாம். என்னங்கப்பா? ஐயா, எதிரி கூடிட்டான், கவனமாக இருக்கணும், அகத்து மகத்தாக இருந்துடக்கூடாது, ஏப்ப சாப்பையாக இருந்துடக்கூடாது. ஒரு வேளை சாகிற நிலைமை வருதுன்னு வச்சுக்கையா, அதில் 4 பேரை வெட்டிட்டு தாயா சாகணும், அதில் 4 பேரை கொண்டுட்டு தான் சாகணும். சரிப்பா நான் கவனமாக இருப்பேன். ஆமாம், சாக்கிரதை போயிட்டு வா. இந்த வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு பேசுறதுக்கு. இவங்க 2 பேரும் என்னடா கூப்பிட்டு அவர் வாட்டுக்கு அப்படி சாகரனா 4 பேர் வெட்டிட்டு செத்து போன்றாரு. சொல்லுவா, அப்போ பேசுவான்ல வரும்போதே வாக்கிரிசி வாயில் போட்டு தான் கிளம்பி வருவோம். நீங்கள் உன்னை மாதிரி பயந்துக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு 5 அடி பணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. எதுக்கு பயப்படணும்? அது ஐயா பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை. ஏன்? சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? இவ்வளவுதான் சிம்பிள். உலகெங்கிலும் சரித்திரம் சாக துணிந்தவனுக்கு தான் தம்பி இருக்குது, சாக பயந்தவனுக்கு இல்லை. சாக்ரட்டிஸுக்கு கோவலையில் வச்சுட்டான். 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான், படகுன்னு எடுத்து குடிச்சுட்டான். 1 மணி நேரம்லாம் கிடையாது. அதனால தான் சரித்திரத்தில் அவன் சாக்ரட்டிஸ், சாகா வரம்பெற்ற சாக்ரட்டிஸாக இருக்கான். சேகவராவை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. நெத்திக்கு அவன் குறிவிக்கிறான். குறிவிக்கும்போது, டியர் காம்ரேட், நீங்கள் என் நெத்திக்கு குறிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் அப்படி வாங்க. இப்போ சொல்லுங்க. அதனால தான்டா அவன் புரட்சியாளன். எங்கள் பாட்டன் சின்னமலைக்கு மரண தண்டனை போட்டாங்க. போட்டவொடனே தூக்கு கயிறை கொண்டுக்கிட்டு வரான் வெள்ளையார் அதிகாரி. பட்டக்குன்னு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு போட என் எதிரி நீ, எனக்கு மரணத்தை கூட நீ பரிசா தந்தாயின்னு இருக்கக்கூடாதுடா. அதனால தான்டா அவன் வீரன். அதே மாதிரி எங்கள் பாட்டை மருது வண்டி முட்டிக்கால போட்டு தூக்கில் போட்டான்.
அவர் ஒண்ணுமே கேட்கல. டே, நான் உன்னை எதிர்த்து போர் புரிஞ்சு என்னை தூக்குல போடுறேன், என்னையும் என் தம்பியும் போடுறேன். 7 வயசு பையன் என்னடா பண்ண, என்னதுக்கடா போடுற கோல நாயை தூ அப்படின்னு துப்பி விட்ட. 7 வயசு பையனை தூக்குல போட்டாங்க. எவ்வளவு பெரிய ஈகம் செஞ்ச இனத்தின் மக்கள் நீ. சாவுக்கு அஞ்சாதவன் சரித்திரமாகிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான். இதான் தலைவர் நமக்கு கற்பிச்ச கோட்பாடு. மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறது. அதனாலதான் நீ பயந்து நடுங்கிறது. உயிர் பயம் ஒன்றுதான் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துதுங்கிற. போகாத செத்துருவானா போக மாட்டான். அது நீ என்ன நினைக்கிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறா, மொழிப்போருக்காக நம்ம போராடுறாங்க. எங்கள் மாமா காளிமுத்து அவர்களும் ஐயா நாவண்ணா காமராசன் அவர்களும் தியாகராஜ கல்லூரியில் அந்த சட்ட நகலை எரிக்கிறாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், எல்லா நாடங்களும் முதல்ல மாணவர்கள் போராட்டமாக தான் அது வெடிக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அந்த போராட்டம் புரட்சி தீயா வருது. திமுக கட்சியை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கட்சியை வளர்க்குறதுன்னு தெரியல. அப்போ படக்குன்னு மொழிப்போரை பிடிச்சிக்கிறது. அவர்களுக்கு இதில் தமிழை காப்பாற்றணும், இந்தியை தடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. எடுத்து இந்த போராட்டத்தை அதில் ஐயா மா நடராசன் இருக்கார்ல, உயிரெழுத்துன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார். நான் தான் வெளியிட்டேன். அதில் எழுதியிருக்கிறார், எங்கும் மொழிப்போர் போராட்டம் நடந்தாலும் அதை தனதாக்கி கொள்கிற ஆற்றல் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்ததுங்கிறது. அப்படியே தனதாக்கிக்கிறதுக்கு அப்படி வந்து போராட்டம் வந்துடுது. அந்த புரட்சி தீயில ஆட்சியை கைப்பற்றிடுது திமுக. மேலே உட்கார்ந்துட்ட பிறகு அவ யோசிக்கிறாங்க, திராவிடங்க தமிழங்களுக்கு உயிர் உடல்ல இல்லை, அந்த முடிவுக்கு வந்துடுறான். அப்போ எங்கே இருக்கு? அவன் மொழியில் இருக்கு. அவன் மொழியை இருக்கிற வரை தமிழனாக இருப்பான். தமிழனாக இருக்கிற வரை தமிழர் அல்லாதவர் வாழ்வதும் கடினமாயிரும். அப்ப என்ன பண்ணணும்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு பேசி காதிலே தேனை ஊற்றுவான். வாயில ஊத்துனா நீ தப்பி சாப்பிட்டுருவ. காதல ஊத்தும் போது உனக்கு என்ன பண்ணி இனிக்கும்? சலுகை, போனஸ், இலவசம். கரும உன் இத்தனை ஆண்டுகால அரசியல் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதான் அரசியல் கோட்பாடு. இல்லைன்னு மறுத்து பேசு பார்ப்போம். உனக்கு நலத்திட்டம், சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இப்போ தீபாவளிக்கு போனஸ் வரும், அப்புறம் மானியம் வரும், அப்புறம் இலவசம் வரும். இலவசம் உங்கள் ஒப்பங்காசா இல்லை உங்கள் பாட்டி சிறுவாடு சீல முந்தானியில் முடிச்சு சிறுவாடு கத்த காசா, இல்லை சிறுக சேர்த்து வச்சா, இல்லை சேர சோழ பாண்டிய பேரரசு ராஜ்யத்தை வித்துவிட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்களா? குடிச்சு எங்கள் ஆத்தால போய் கொட்டி கொடுத்த காசை வச்சுக்கிட்டு அதை கொடுத்து முழு வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு லேசா விரல்ட்ட இப்படி தடவி நாக்க காட்டு. இதுதான் நீங்க கதை. ஒரு தேங்காய் உடைச்சி செதற்காய் எடுத்துட்டு போயிடுவான், மொத்தமாக எடுத்துட்டு போயிடுவான். நீ 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ பாரு, இந்த பாராளுமன்றத்துக்கு 1000 ரூபா வந்துச்சுல, 1000 ரூபாயை அள்ளி கொடுத்த கைக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டாமா? காசு விடும்போது டக்குன்னு கையை பிடிச்சிக்கணும்டா. நீ வா, ஏது இந்த காசு? காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் பொழுது சாஞ்சவன தான் வர்றேன், வெம்பாடு விட்டு உழைக்கிறேன், நான் காசு இல்லை கையேந்துறேன். நீ ஒரு வேலைக்கும் போகாமல் இப்படி கட்டுக்கட்டாக காசு கொடுக்குறிய, இந்த காசு ஏது? உழைக்கிறவன் நான் கையேந்தி இருக்கிறேன், ஒரு வேலையும் செய்யாது, நீ காசு கொடுக்குறிய, ஏது? அதான்டா வர்க்க சுரண்டல். அதுதான் சுரண்டல். அந்த ஒரு கேள்வி கேளு, நாடு சரியாயிரும். அவன் திட்டமிட்டு உன்னுடைய மொழியை அழிச்சான். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. வருந்தி பாடி செத்தாண்டா நம்மளுடைய தாத்தா புரட்சி பாவலு. எங்கடா தமிழ் இருக்கு? திரும்பி பாரா. லாவண்யா ஆப்டிகல்ஸ் லாவண்யா, ஆப், ஆ, இப், டி, க, இல், இஸ் எல்லாம் தமிழ் எழுத்து. உச்சரிப்பு என்னடா? ஆங்கிலம் தான்டா தங்கிலீஷ், தமிங்கிலம். புது மொழியை உருவாக்கிட்டான்டா உன் நாட்டில். சரி செய்யணும், செய்வேன். பிரபாகரன் பிள்ளை செய்வேன். ஏன்? என் தலைவன் செஞ்சான். தமிழீழ நாட்டிலே போர் சூழலிலும் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். ஒரு கடையில ஒரு சேரன் வாணிப சோலை, பாண்டியன் போக்குவரத்து, சோழன் வாணிப சோலை, எல்லா இடங்களிலும் தமிழ், எல்லா இடத்திலும் தமிழ் இருந்தது. என்ன தலைவன் இருந்தான்.
தமிழ் பேரினத்திற்கு கிடைத்த ஒரு கெடும் வாய்ப்பு என்ன தெரியுமா? போராளி தலைவன் ஆயிட்டான். அவன் மட்டும் இவர்களைப் போல நிர்வாகம் செய்கிற தலைவனாக இருந்திருந்தால் உலகத்திலே தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். என்னடா இஸ்ரேல் சிங்கப்பூர் தாண்டி கொண்டு போயிருப்பான் என் தலைவன். 10 ஆண்டு நிர்வாகம் செஞ்சிருந்தான். அவனுக்கு கனவு இருந்ததுடா, ஒரு விஷன் இருந்தது, நோக்கு இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் இப்படி வாழணுங்கிற ஒரு கனவை சுமந்து நின்றான்டா என் தலைவன். இவங்கள மாதிரி பிக்காளி பேரு எல்லாம் டாஸ்மாக இருக்குடா. ரேஷன் கார்டு ஒரு குடும்ப அட்டைக்கு 1000. நீ பொங்கலுக்கு வரும்பாரு, குடும்ப அட்டைக்கு 1000. கேமரா இப்படி திருப்பு, இங்கே டாஸ்மாக இருக்கு, இங்கே 1000 வாங்கி அதே மூஞ்சி இங்கே நிற்கும். அமைச்சர் சொல்றாருல, காலையில் கொடுப்போம், சாயந்தரம் எங்கள்கிட்ட வந்துடும். டேய், குண்டு போட்டு கொள்றது மட்டும் இனப்படுகொலைடா, குடிக்க வச்சு கொள்றதும் இனப்படுகொலை தான். தாலிக்கு தங்கம் கொடுத்தது சாதனை இல்லை, 2 லட்சம் பேர் தாலி அறுத்ததும் சாதனை தான். அதெல்லாம் பேச மாட்டாங்க திராவிடர்கள். திராவிட திருவாளர்கள் இருக்கிறார்களே, திராவிட முன்னேற்றம் என்றால் திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக அனைத்து இந்திய திருடர்களின் முன்னேற்ற கழகம். அலிபாபாவும் 40 திருடர் மாதிரி தூத்துக்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லிவிட்டேன். அலிபாபாவும் 40 திருடர் மாதிரி அம்மாவும் 40 திருடர்கள் இருந்தாங்க. இப்போ அம்மா இல்லை, திருடர்கள் கையில் கொத்துச்சாவி இருக்குது. 40 திருடர்கள் மட்டும் இருக்கான்னு ஒரு வழக்கு போட்டுட்டாங்க. உண்மையை தான் சொன்னேன். எதை பற்றியும் பேச 2 கட்சிகளுக்கும் யோக்கியதை கிடையாது. இங்கே ஊழலை பேசுனா நீ செஞ்சது. எங்கள் ஊரில் தெருவில் சண்டை நடக்கும். நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்கே ஒரு அத்தை, இங்கே ஒரு அத்தை. நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்ப்பேன், அடியே அறுத்த கைக்கு கை விலங்கி ஒரு சுண்ணாம்பு தர மாட்டா, நீ பேசுகிற பேச்ச பாரு. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிருச்சு தான் வாங்கி குடிச்ச சிரிக்கி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது. அந்த அத்தை பேசுறது. இந்த அத்தை சம்பா விளைஞ்சு சாஞ்சி கிடக்கும், உம்பார் இல்லாமல் ஊருக்கு திங்குது. நான் தான் எங்கள் வீட்டில் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மந்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்ன பேச்சு பேசுகிறா பாரு. ஏ அப்பா, பயங்கரமாக சண்டை போடுவது. இந்த கதை தான் இவங்க 2 திமுக அதிமுக. நீ செஞ்சு தெரியாதா? நீ தெரிஞ்சு தெரிச்ச பொழைச்ச பொழப்ப தெரியாதா? நீ அவனை வச்சிருக்கலையா, இவளை வச்சிருக்கலையா? நீ ஓம் புரிஞ்ச அங்கே போலையா, இங்கே கருமம் பிடிச்சிரு. ஜெயா டிவி, ஜெயா அந்த நியூஸ், ஏய் திமுக செஞ்ச ஊழல் இது பட்டியல். அங்கே சன் டிவி, கலைஞர் டிவி, அதிமுக செஞ்ச ஊழல். நாங்க ஐயோ என்ன பார்த்தா அம்மா, நாம வாங்கி வந்த வரம் அப்படி. ஈசன் நம்ம நெத்தில எழுதுனது இப்படி, ஈனப்பைகளா போய் செத்து போங்கன்ட்டு. இந்த கர்மம் பிடிச்சவங்க சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவன் திட்டமிட்டு அடிச்சுட்டான் என் மொழியை. ஆனால் நான் சொல்றேன், என் உடம்புல கடைசி உயிர் துளி இருக்கிற வரை என் தாய்மொழியை மீட்சியுற வைத்து, தமிழ் தேசியனத்தை எழுச்சியுற வைத்து, தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி தமிழர் பேரரசை இந்த நிலத்துல நிறுவன நாம் பிரபாகர மகன்களா. நீ எழுதி வச்சுக்கடா. ஒரு இடத்துல இந்தி எழுத்திருக்காது. நானே இறங்கி அளிப்பேன், நானே இறங்கி அளிப்பேன். போடா எண்ணிய குடா பிரச அடிடா, குடா அல்றா போடுறா. தமிழ்ல பெருசா எழுதுறா, கீழே பொதுமொழியில் சின்னதாக எழுதுறான். எல்லா கடையிலும் எழுதிடுவேன். அது சொல்லுவேன், அறிக்கை கொடுப்பேன். மாற்றி எழுதுனா விட்டுருவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நானே எழுதிடுவேன். பலகையை நானே மாற்றிடுவேன். 500 கோடி 600 கோடி செலவு வச்சு நானே மாற்றிடுவேன். மாற்றிவிட்டு கட்டண தொகையை அனுப்பிடுவேன். கட்டிடு. ரொம்ப இழுத்தாருன்னு வச்சுக்க, பூட்டிடுவேன். உரிமம் ரத்து செய்யப்படுகிறதே. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. சார் நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப பண்ணிட்டீங்க சார். இது என் நாடு, என் நிலம், என் மொழிக்கான தேசம். மொழி வழி மாநிலம் ஏன் பிரிக்கப்பட்டது? அவனுடைய மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் பாதுகாக்கப்படணுங்கிறதான். மற்றவன் கொல்லப்பட மாட்டான். ஏன்? அவனுக்கு மாநிலம் இருக்கு, எனக்கு இல்லை. எனக்கு இருந்தும் இல்லை. என் தாய்மொழி, என் தாய் உடையை கிழித்துக்கொண்டு பைத்தியக்காரி போல தெருவில் அலைவதை பார்த்து கொண்டான்னு இருக்க முடியாது. மரண படுக்கையில் என் தாய் இருக்கிறா. உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, ஒவ்வொரு மகனுக்கு இருக்கு. தமிழ் மொழி அல்ல, தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் என் வரலாறு. தமிழ் தான் எல்லாம் எனக்கு. தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. மொழிக்காக செத்தவெல்லாம் பைத்தியக்காரன், எல்லை மீட்க போராடினவெல்லாம் பைத்தியக்காரன், தமிழனுக்கு ஒன்று தேசமடைய போராடிய மாவீரன்லாம் பைத்தியக்கார பையன். உனக்கு
விட்டு போயிடும் நினைச்சிருக்க நீ. இங்க இருந்துகிட்டு இப்படி சிம்மான் நீங்க அங்கே போய் பண்ணுவீங்க, எங்கேயோ போய் பண்ணுவேன், நீ பொறுத்திருந்து பாரு. அவர் இப்படி ஈழத்துல பிறந்தவர், இவருக்கு தலைவர் ஆகுறவர். இத்தாலியில பிறந்தவர் உனக்கு தலைவி ஆகலாம், அது எப்படி ஆகலாம்? எப்படி? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுவாரு, ஜேபி நட்டாவை ஏற்றுவாரு, எல்லாரையும் ஏற்றுவாரு. இவரு ஜெர்மன்ல பிறந்த மார்க்ஸை கொண்டாடிடுவார், தலைவராக ஏற்றுவாரு. டேய் எங்க அண்ணன்டா, ஒரே ரத்தம்டா, எனக்கு அவனுக்கு ஒரே ரத்தம்டா. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. உலகத்தின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள். இங்க மாதிரி வந்து உங்களை மாதிரி நாடகம் போடுறது இங்க வந்தா நாங்கள் திராவிடர், நாங்கள் இந்து இந்தியன். இதுல எங்க போனாலும் பீகாரா தமிழன்டா, கர்நாடகா தமிழன், ஆந்திராவா தமிழன், ஆப்பிரிக்காவா தமிழன், ஆஸ்திரேலியாவா தமிழன், அமெரிக்காவா தமிழன், எங்கு போனாலும் நான் தமிழன். அப்படிதான் நான் வாழ்றேன். பிரிட்டன்ல வாழ்றேன், அவனை விட நல்லா இங்கிலீஷ் பேசுறேன், நான் இங்கிலீஷ்காரனா? அவன் ஏத்துக்குருவானா என்னைய? இங்க வந்தோன்னா எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, எங்களை தமிழராக ஏற்க மாட்டில்ல, நாங்கள் தமிழர் இல்லையே. நீ இனம் மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா எங்களை ஆள்வதற்கா? ஒரே கேள்வி. வாழ்வதற்கு நீ இனம் மாற வேண்டிய தேவையே இல்லை, நீ அப்படியே இருக்கலாம். உன்னை அப்படியே வச்சு ஆரத்தெளிவே அன்பு கொண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக வச்சு நேச்சு வாழ்றதுக்கான மாண்பும் அந்த இதுவும் பண்பாடும் தமிழனுக்கு இருக்கு. ஆனால் என்னை ஆள்வதற்கு இனம் மாறுவதாக இருந்தால் நாங்கள் விடுவதா இல்லை. எங்கள் முன்னவர்கள் விட்டுருக்கலாம், நாங்கள் விடுவதா இல்லை. சும்மா போட்டு காலங்காலத்துக்கு இதே வேலை, இதே வேலை. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். போர் தொடங்கிட்டு நம்ம பாட்டம் பாடுறான் பாரு, புரட்சி பாவலன் என்ன பாடுறான்? சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு, போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். போர் தொடங்கிருச்சு. இங்க பார், நறுக்குவோம் பகையின் மேல் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இதை ஏன் வெள்ளக்காரங்காலத்தில் பாடியிருந்தான்னா, அந்நியர் ஆட்சி காலத்தில் பாடியிருந்தான்னா, அவன் வெள்ளையேகாதிபத்தியத்தை ஏற்று பாடுறான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்தியாவில் திராவிடர்கள் ஆட்சியிலே நம்ம தாத்தா பாடுறான்னா யாரை பாடுறான்? திராவிடர் ஆட்சியை தான் பாடுறான். சொல்றான்ல, வென்று வருவான் திராவிட காலை என்று வாடியவன் கடைசிக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று வந்துடுறான். அப்படிதான் நான் வந்தேன், அப்படிதான் தென்னரசு. இங்க இருக்கிற பல பேர் திராவிட சிந்தனையிலிருந்து வந்தவன் தான். தெரியல, அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதை பார்த்தோம். இனச்சாவு ஒரு பெரிய ஒரு திசை, நமக்கு வேற பாதையை காட்டுச்சு. சரி, இவங்க நமக்கானவங்க இல்லை. அப்பதான் ஐயா மணியரசன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர்கள் நம்மோடு ஓடி வருவார்கள், நம்மை போலவே நமது மொழியில் பேசுவார்கள், நம்மை போலவே தமிழில் பெயர் வைத்துக் கொள்வார்கள், நாம் ஓடி வருவோம், மான் போல நம்மோடு கூட ஓடி வருவார்கள், தனியாக மாட்டினால் டக்குன்னு ஓனாயா மாதிரி குறவழி கடிப்பார்கள். அதான் இந்த திராவிட ஓநாய்கள். கவனமா இருங்க, கவனமா இருங்க. நீ இது வெல்ல முடியுமா? தனியா நிற்கிறாரு சிம்மான், வெல்ல முடியுமா? வெல்லம் உறுதியாக வெல்ல முடியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கு 37 இடத்தை வெல்ல முடியுமானால் மான தமிழ் பிள்ளைகள் நம்மளால வெல்ல முடியாதா? வெல்ல முடியாதா? பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் ஆகும்போது பேசுறாங்க, என்ன சொல்றாங்க? என்றாவது ஒரு நாள் தோக்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டுக்காக போராடி இன்று நான் தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்ததுதான், இந்த கப்பல் பத்திரமாக கரை போய் சேரும் என்ற நம்பிக்கை மட்டும் கொடுங்கள், மக்கள் தாங்களாக வந்து கப்பலில் ஏறுவார்கள் என்று. அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு வேலை. நீ இந்த நம்பிக்கையை கொடு. 24 தொடங்கி
24 தமிழ்நாடு நமக்குள்ள அடங்கும். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. தெருவுக்கு தெரு நம் சின்னத்தையும் நம் எண்ணத்தையும் கொண்டு போய் சேர். இந்த கொடிக்கு ஓட்டு இல்லை, சின்னத்துக்கு தான். ஒரு கையில் கொடி, ஒரு கையில் சின்னம். ஒரு கையில் கொடி, ஒரு கையில் சின்னம். பிடி பார்ப்போம். கொடியை தூக்கி பிடி, கொள்கையும் தூக்கி பிடி. அடி பார்த்துக்குருவோம். அதிகாரத்தை பிடி, அப்புறம் அடி. எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம். நீ எழுதி வச்சுக்க. பீகாரியும் அடிச்சோன்னு, காவலர்கள் அடிச்சோன்னு நீ பேசாமல் இருக்க. இதே தான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது, ஈழத்தில் நமக்கு என்ன நடந்தது. ஒரு நாள் இங்கே நடக்கும். 47 லட்சம் பேர் வந்திருக்கான். 47 லட்சம் பேரும் வாக்குரிமை பெற்றால் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் கைக்கு போயிடும். நீ ஒன்றுமே செய்ய முடியாது. துறைமுகத்தில் கட்சியை கட்டுறான்னா, மாமா 70 விழுக்காடு அவங்க தான் மாமா இருக்காங்க, நம்ம 30 விழுக்காடு மாமா உறுப்பினர் சேர்க்க முகாம் போட்டால் ஒருத்தன் வரமாட்டான்னு கதை முடிஞ்சு. துறைமுகத்தில் வெற்றி தோல்வியை நீ தீர்மானிக்க முடியாது. பல தொகுதி தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டு இருக்கு. அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிரு. எழுப்பியிருக்கான் நம்ம பாட்டம். பல பேர் எழுப்பியிருக்கான். தண்ணி ஊற்றி இல்லை, வெந்நீர் ஊற்றி எழுப்பியிருக்கான். அஞ்சுவதில்லை, பிரசை கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறான் பாவலரேறு நம்ம தாத்தா. அதனால எழுச்சி மிகுந்த பார்க்கலாம். மீட்டு அதனால முன்னைக்கு தமிழ் பேரின மக்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டு வருவதை பார்க்க முடியுது. நீ நினைக்கிற நீ சாதிக்காக கூடியிருப்பான் ஐயா நம்ம தாத்தா சமாதியில் நீ நினச்சிருப்ப. நீ அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறான். முதல்ல அவர் சாதி தலைவரே இல்லை. நம்ம முன்னோர்களையெல்லாம் சாதி குறியீடாக்குவார்கள். நாம் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறோம், தமிழ் நேசன். அவர் இந்த நாட்டின், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடினாலும் நம் பாட்டன் வஉசி தமிழ் நேசன் என்ற பத்திரிகை நடத்தினார். தமிழ் நேசன் தான் அவர் நடத்திய இதழுக்கு பேர். அன்னைக்கே அவர் இன்னைக்கு பிள்ளைமார் சங்கத்தில் இருப்பார். திருவிக்கா நம்ம தாத்தா புரட்சி பாவலெல்லாம் முதலியார் சங்கத்தில் இருப்பார். தீரடி சின்னமலை கவுண்டர் சங்கத்தில் இருப்பார். காமராஜர் நாடார் சங்கத்தில் இருப்பார். நம்ம தாத்தா மூக்கைய தேவரும் தாத்தா தெய்வ திருமகனும் வந்து தேவர் சமூகத்தில் இருப்பாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமில்ல உங்களுக்கு? பூலித்தேவனை போட்டுறது கிடையாது. நம்ம பாட்டி வேலுநாச்சியரை போட்டுறது கிடையாது. மருதுவாண்டியரை போட்டுறது கிடையாது. அங்கெல்லாம் கூட்டமே வரதில்லை. நான் மட்டும் போய் அனாதை மாதிரி நாங்கள் 40 பேர் நின்றுட்டு இருப்போம். ஏன்? அரசியல் குறியீடாக, அரசியல் அடையாளமாக தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர இந்த திராவிட கட்சியை மாற்றிடுச்சு. அவருக்கு மாலை போட்டு வணங்கிட்டா தேவர் வாக்கெல்லாம் வந்துடும், முடிஞ்சிச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? போடா புலித்தேவனுக்கு பெரிய மாநாடு மாதிரி கூட்டத்தை போடுறா அப்பத்தான் வேலுநாச்சியருக்கு போடுறான். வேலுநாச்சியர் நீ ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வாடி வா. வரும்போது பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறதுன்னு ஒரு சிலையை வச்சு நிறுத்தம் பாரு. நீ திரும்பினவன நிப்பாப்பி போடம்பாரு. தமிழர் குல பெண்களினுடைய குறியீடு போட்டு நிறுத்துறேன் பாரு சிலையை. ஆமா, சும்மா வந்துக்கிட்டு இவங்க ஏதோ ஒரு சிலையை வையா அங்கே வைய. குதிரை பந்தயத்தை நிறுத்திட்டானா அங்கே ஒரு சிலை. மருதுபாண்டி இருக்குனாங்க, இங்கிருந்து போகணும், மதுரைக்கு போகணும், இல்லைன்னா காளையார் கோயிலுக்கு போகணும். கடற்கரையில் பூராத்தையும் எடுத்துகிட்டு பூராத்தையும் நம்ம பாட்டங்க சிலைகளாக வச்சு விட்ருவோம். ஒன்றும் கவலைப்படாத. நான் சபதம் போட்டிருக்கல என் பாட்டன்ட்ட வஉசிகிட்ட, நான் மாலை போட உனக்கு வரமாட்டேன். வந்தால் என்னை முதலமைச்சர் ஆக்கு. நான் வந்து உனக்கு பெரிய சிலையை நிறுவிட்டு அப்போ தான் உனக்கு விழா எடுத்துகிட்டு போடுவேன். நீ அந்த சிலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன், காவல்துறையை தூக்கிட்டு போகுது. ஏங்க சார், யாராவது சார் விழுந்துடும் சார், அது சும்மா ஒட்டி இப்படி வச்சுருக்கோம் சார். அப்புறம் இந்த படம் இருக்குல்ல சார், இங்கே வணக்க மாலை போட்டு போங்க சார். எப்படி அந்த நேரம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீ? எங்கள் அப்பத்தாவுக்கு போய் பாரு, வேலுநாச்சியாருக்கு. உலகத்தில் பெரிய புரட்சிக்காரிடா. தமிழ் பெண்கள், தமிழ் குல மாந்தர்கள் வந்து குலதெய்வமாக கொண்டாட வேண்டிய ஒரு மங்கிடா. இவங்கெல்லாம் வந்து முற்போக்கு, பெண்ணிய உரிமை, விடுதலையெல்லாம் போயிட்டுருக்கிறான். பெரியாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி புருஷன் செத்து போயிட்டான். முத்துவிட நான் ஒரு கோயில் வாசலை கொண்டு விட்டாங்க. மார்வேடம் போட்டு கை குழந்த வெள்ளச்சி தூக்கிக்கிட்டு போகுது, இப்படி தோளில் கட்டிக்கிட்டு போய் பாது. எப்படியும் புருஷன் செத்ததுக்கு வந்து வேலுநாச்சியார் வருவா அப்படின்னு அவன் வெள்ளைக்காரன் அங்கே சுற்றி நிற்கிறான். அதில் வந்து பார்த்துருது. பாட்டைங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. தளபதிகள் வேணாம், சிக்கலாக இருக்கும், அங்கே கூடியிருப்பான் வெள்ளைக்காரன். மீறி போயிடுது, கணவரை பார்த்துடணும் ஒரு தடவைன்னு.
அவன்கிட்ட சபதம் போடுது பாட்டை முத்துவடுநாதர்கிட்ட, நான் இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்பேன், உன் மேல ஆணைன்னு போகுது. போய் தலைமுறை வாழ்க்கை காட்டுக்குள்ள ஓடுறா, குதிரையில போறா. அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி, உடையாளவ பேரு. அவன் வெள்ளக்காரன் திரட்டி வர்றான். வேலுநாச்சியார் போனாலா? ஆமா போனா. இந்த பக்கம் போனா? சொல்ல முடியாதுட்டான். அவன் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்கல. உடைவாளை எடுத்தான், 2ஆ வெட்டினா, இடுப்புல துண்டா விழுந்தா, வெட்டு உடையால் காலி ஆயிட்டா. தமிழ் பேரின மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டா. ஏன் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்காதல? காட்டி கொடுக்காதலே குலதெய்வம்னா அப்ப பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம், கொண்டாடி இருக்கணும். விட்டான். அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி நிற்கிறான். அதுக்கு மாலை விட இந்த சுற்றி கம்பியை போட்டு வச்சிருக்கான். இங்கிட்டு இங்கிட்டு இடிக்குது, இங்கிட்டு இடிக்குது. சின்ன வலை செடிக்கு கட்டும்ல, அந்த வலையை கட்டி வச்சிருக்கான். கீழே இறங்குற எம்ஜிஆருக்கு பெரிய சிலை இப்படி நிற்கிறார். கோமாவே பேசுறாரு. அவன் சொல்றான்ல, இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வெளியே வந்து விழும்றான். ரொம்ப நாளா எரியுதுரா, ரொம்ப நாளா எரியுது. வரலாற படிக்க பார்க்க வெறியா வருது. நாடுதான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. அதை மாத்திரம் அதுக்கு வெல்றான். இவங்களை பிடிச்சு சாத்திரம் எல்லாம் வச்சுக்கணும். பேச மாட்டான். தமிழ் செத்தா என்ன அவனுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுதான் தம்பி, இவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது. வெறும் செய்தி அரசியல் தான். செப்டம்பர் 15 காசு கொடுக்கறதுக்கு ஜனவரி 1 இருந்து விளம்பரம் பண்றாங்க. செப்டம்பர் 15 மகளிருக்கான உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. கலைஞருக்கு இந்த காசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கலைஞருக்கு இந்த எல்லாத்துலயும் கலைஞர் வச்சிடணும். கலைஞர் கெஞ்சிரு. இந்த டாஸ்மார்க்கும் வச்சு விடுங்க. கலைஞர் குவார்டர், கலைஞர் ஆஃப், கலைஞர் பீர் வச்சு விட்டுரு, நல்லா போய் சேர்ந்துடும். தலைவரே வாழ்க தலைவரே போடுவான், போட்டு போவான், போட்டு விடு, ஒரு தடவை போட்டு விடு. ஏதோ தம்பி ஆளுக தான் சின்ன ஆளுக, ஆனால் வேலை ரொம்ப சீரியஸாக செய்வான். ரொம்ப சீரியஸாக வேலை செய்வோம். நீ 24 தேர்தலை பாரு, மொத்தம் 2 காலையும் 2 பந்து வச்சு எத்துவேன். போ திமுக அங்கிட்டு போ, அதிமுக அங்கிட்டு போ, இங்கிட்டு போடா போ. காங்கிரஸ் பிஜேபிலாம் ஆட்டமே கிடையாது. சும்மா பிரதமர் வேட்பாளர் யாரு? நான் தான்டா பிரதமர். இது ஏன் நாடு? 10 வருஷம் பிரதமராக இருந்து மோடி செஞ்ச ஒன்று சொல்லுப்பா. ஒரு ஊராக ஓடுறவருக்கு நாடோடி என்றும் பேர், மோடி என்றும் பேருங்கிறான். ஒன்றும் கிடையாது. பிரதம வேட்பாளர் என் மக்களும் என் மண்ணும் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இங்க பிரதம வேட்பாளர். காவிரி நதிநீர் சிக்கலா? பிரதமர். கச்சத்தீவு மீட்பா? பிரதமர். மீத்தேன் ஈத்தனின் வளம் பறிபோகுதா? பிரதம வேட்பாளர். அவன் தானா பிரதம வேட்பாளர்? மலையை நொறுக்கி விற்கிறானா? பிரச்சனை தலைவங்க. எங்களுக்கு மக்களின் பிரச்சனைக்கு எவன் முதலில் நிற்கிறானோ, மண்ணோடு மக்களோடும் சேர்ந்து போராடுகிறானோ, அவன் தான்டா தலைவன். அதை விட்டு நீ எங்க நின்றுக்கிட்டு அப்படித்தானே இருந்துக்கு. ராஜாஜியே சென்னை மாகாண பிரதமர் தானே. அது சொல்றாங்க, இந்தியாங்கிற நாடு 100வது சுதந்திர தினத்தை ஐயா பெரியார் அவர்களே சொன்னது தான். இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை, இனி எப்போதும் அது இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா வித்துட்டாங்க, கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க. அது இந்த தேர்தலில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு ஐயா நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை வாங்கிக்கிட்டு அவர் கைலாசன்னு வச்ச மாதிரி நம்ம தமிழ்நாடு, தமிழர் நாடுன்னு போகும். அது எப்படி சீமான் செய்வ? ஒருத்தங்க பாரு, இந்த நாட்டை நீ 3 ஆண்டுகள் ஆளலாம், அதுக்கப்புறம் உன்னை அந்த காட்டுக்களை விட்டுருவோம். அந்த காட்டுக்களை கொடிய மிருகங்கள் இருக்குது, புலி, சிங்கம், கரடிகிரிலாம், உன்னை தின்னுபுறோம் அப்படின்னு எவனுமே ஒரு 2 பேரை, ஒரு 3 பேர் ஆண்டான். 2 பேர் காட்டுக்குள்ளே விட்டாங்க, தின்னுருச்சு புலி கரடிலாம், செத்து போயிட்டான். நம்மளை மாதிரி ஒருத்தன் வந்தான், நான் ஆள்றேன் 3 இயர்ஸ் ஓகே ஆண்டான். காட்டுக்குள்ளே விட்டாங்க. அங்கே போனால் அவன் ஒன்றும் சாகலாவன். அங்கே இருந்துட்டு இந்த நாட்டை படையெடுத்து இந்த நாட்டை வென்று இதையும் ஆள்றான். எப்படா பண்ணான்னா, இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்களை அனுப்பி அங்கே இருக்கிற கொடிய மிருகங்கள்லாம் கொண்டு விட்டான். அங்கே காடை வெட்டி இவனுக்கு சரியான அரண்மனை கட்டிட்டான். அங்கே எல்லாத்தையும் நிறுவிக்கிட்டான். அங்கே போய் குடியேறிட்டு அங்கேருந்து போகிற தொடுத்து இந்த நாட்டையும் கட்டி பண்ணி அந்த நாட்டில் இருந்துட்டு ஆள்றான்.
அது மாதிரி நான் என்ன செய்வேன், இங்கே இருந்து இவங்கெல்லாம் தீவு வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி நான் தீவை வாங்கி மருத்துவ கட்டமைப்பு, போக்குவரத்து, அது பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டிட்டு, இங்கே வா இந்துவா நீ அளவில், நீ கிறிஸ்தவராக, நீ இஸ்லாமியராக, நீ தமிழர் வா, நீ வா இங்கே வா, என் குடும்பத்தை ஏத்துறா, கப்பலை ஏத்துறா, வேற யாரு தூய தமிழராக ஒரு 10,000 பேரை குடியேற்றி. இஸ்ரேல் என்னடா 4 பேர் வாங்கின நாடு தானடா, 4 தீவை வாங்கி தான் தமிழ்நாடு அங்கீகரின்னு முடிஞ்சு போச்சு. நாடை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பக்கம் ஈழமா, அதுக்கு வேலை பண்ணுவோம். எப்படி பண்ணுவேன்? அவர் வேற, நான் வேற. அவர் அறம் சார்ந்து நின்ற மறவன், நான் அரசார் கொஞ்சம் அறஞ்சார்ந்து அப்படி நிற்பனே ஒழிய அவர் அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. நான் 2 கையும் தூக்கிறேன்ல, அவ்வளவு நல்லவன் இல்லை, என்னை மன்னிச்சு. அவர் ரொம்ப பாவம் பார்ப்பார். அவர் தோல்விக்கு காரணம் தெரியுமில்ல, அநியாயத்துக்கு நல்லவர். கொசுவுக்கு தலைவலிக்குனாலும் மாத்திரை வாங்கி கொடுப்பார். அவர் அப்படிப்பட்டால். நான் அப்படி கிடையாது தம்பி, அப்படி கிடையாது. என் மரணம் உனக்கு என் ரத்தத்தை ருசிச்சில, என் ஒப்பாரி ஓலத்தை நீ ரசிச்சில, இசை ஓல கட்டி ரசித்தில, என் சாவை சகித்து கொண்டில, அதே மாதிரி ஒரு நாள் உன்னை கதற விடல பார்த்துக்கிட்டே. இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் நடக்குது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. வந்ததே அதுக்கு தானடா பரதேசி, வந்ததே அதுக்கு தானே. இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் நடக்குது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான். நாங்க வந்ததே போராடி வந்ததே அதுக்கு தான்டா. அப்புறம் அவன் சொல்றான்ல, இந்த சட்டை உனக்கு பிடிக்கலையாடா, அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுறா, வந்து கிழிச்சு போட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிறாங்க. உனக்கு வர்றது அவமானம், ஏச்சு, பேசு, அசிங்க எல்லாத்தையும் அப்படியே வெறியாக்கி வச்சுக்கடா, வெறியாக்கி வச்சு வெண்டுடுறா, அப்புறம் அவனை கொண்டுடுறா. இதுதான் தட்ஸ் ஆல். என்னங்க கொன்றுவேங்கிறாரு, வென்றுவேங்கிறாரு, இதுன்றாரு. என்னையை கொல்லும்போது நீ எங்கேயும் இருந்த ராஜா? வாயில கொலக்கட்டை வச்சிருந்தியா இல்லை வேற எதுவும் வச்சிருந்தியா ராஜா? என்ன பண்ண? அதனால என் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்வேன். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நீங்க ஆள் மனதில் வச்சுக்கிறீங்க. நீ யாருக்காகவோ உழைக்கிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொள். நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிரு. இது வெல்லுமா? இது வெல்லாதா? இது போகுமா? போகாதா? வெல்லும். உலகத்தில் என்னால் முடியாதது எவராலும் முடியாது, எவராலும் முடியாது என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை கொள். கடைசியில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பு. சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று நம்பு. இதான் கோட்பாடு. தம்பி, முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் அடிக்கல் ஆகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது. நாம் ஒரு நாள் கலசம் ஏறுவோம். கோட்டையிலே நம் கொடி பறக்கும். முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னே தலைவருடைய படம் இருக்கும். முதலமைச்சர் மேசையிலே தலைவனும் அவன் தம்பியும் எடுத்த படம் அப்படி இருக்கும். எவ்வளவு பெரிய அதிபன் வந்தாலும் சரி, என் தலைவன் படத்தை பார்த்துதான் பேசணும். அப்படிதான் இருக்கும். டேய், நிகழ்த்தி காட்டுனாலே மட்டும் பாரு. பாத்தியலா பாத்தியலா என்ன பேசுறாரு பாத்தியலா? போடா போடா, இதெல்லாம் நடக்கும். உறுதியாக வெல்லுவோம். உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமதரசதை சொல்லும்.